எல்லோருக்கும் வணக்கம். லாஸ்ட்டு 3 டேஸில் மட்டும் நிஃப்டி வந்து ஒரு 900 பாயிண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெக்கவர் ஆகிருக்கு. 22,955 இருந்து இன்றைக்கான டே ஹை வந்து 23,860 வரைக்கும் மேலே போயிருக்கு. இன்றைக்கான மார்க்கெட் கூட வந்து ஒரு 196 புள்ளிகள் அதிகரித்து தான் 23,760 க்ளோஸ் வச்சுருக்கு. இப்போ இதனுடைய கண்டினியூட்டி திரும்ப தொடருமா அப்படின்னா வந்து ஒரு அச்சமாக தான் இருக்குது. ஏன்னா கண்டினியூஸாக லாஸ்ட்டு 3 டேஸ் மார்க்கெட் வந்து ஒரு அப்சைட்லேயே வந்துட்டுருக்கு. இப்போ இன்றைக்கான கிஃப்ட் நிஃப்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா க்ளோசிங் வந்து கிஃப்ட் நிஃப்டி வந்து ஒரு 300 பாயிண்ட் டவுனில் தான் வந்து ட்ரேடிங் ஆகிட்டுருக்கு. இப்போ இதனுடைய இன்ஃபேக்ட் நாளைக்கு நிஃப்டியில் வந்து மேபி இருக்கலாம். அப்படி இருக்கும் பட்சத்தில் நாளைக்கான மார்க்கெட்டில் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் என்ன, இன்ட்ராடேவுக்கான பை அபோவ் செல் பிலோ, இதெல்லாம் பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற சார்ட்டு நிஃப்டி ஸ்பாட்டினுடைய 15 மினிட் சார்ட்டு. இது வந்து ரீசெண்டாக வந்த லோ, மண்டே வந்த லோ, அதாவது 22,955. இந்த லோவிலேருந்து இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நிஃப்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த லெவல்ஸ் இன்றைக்கி வந்து வந்திருக்கு. இந்த லாஸ்ட்டு 3 டேஸ் மட்டும் டே ஹை 23,860 வரைக்கும் வந்துட்டு 23,764 க்ளோஸ் வச்சுருக்கு. ப்ளஸ் வந்து ஒரு 196 புள்ளிகள் வந்து அதிகரிச்சுக்கு இன்றைய மார்க்கெட் பொறுத்த வரைக்குமே. இப்போ இதனுடைய கண்டினியூட்டி நாளைக்கு தொடருமா அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா நாளைக்கு வந்து ஒரு டவுன்ஃபால் வரதுக்கும் சான்சஸ் வந்து மேபி இருக்கலாம். ஏன்னா கிஃப்ட் நிஃப்டிலாம் வந்து ஒரு டவுன் சைடில் தான் ட்ரேடிங் ஆகிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் யூரோப் மார்க்கெட் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு மைனஸில் தான் இருக்குது. இப்போ நைட்டு யூஎஸ் மார்க்கெட்டு ஒரு நெகட்டிவில் போச்சு அப்படின்னா இதெல்லாம் பேஸ் பண்ணி நாளைக்கு நிஃப்டியும் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு டவுன் சைடு வரதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது. அப்படி டவுன் சைடு வந்துச்சு அப்படின்னா அடுத்த நம்ம சப்போர்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா 23,720 வந்து ஒரு லெவலு, அடுத்தது 23,660 வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சப்போர்ட் ஜோனு, அடுத்தது 23,560 வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு சப்போர்ட் ஜோனு. இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு சப்போர்ட் ஜோனு. அதேமாதிரி இப்போ ரெசிஸ்டன்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸை வந்து பார்த்திங்க அப்படின்னா 23,850 வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் இன்றைக்கான டே ஹை. அடுத்தது 23,920 வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனு. அதை பிரேக் ஆச்சு அப்படின்னா 24,000 வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக ஆக்ட் ஆக சான்சஸ் வந்து இருக்குது. இப்போ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் பார்த்துட்டோம். இப்போ நாளைய மார்க்கெட் பொறுத்த வரைக்குமே இன்ட்ராடேவுக்கான பை அபோவ் செல் பிலோ. ஏன்னா இன்றைக்கான மார்க்கெட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு கேப் அப்பில் தான் பட் ஓப்பன் ஆச்சு. கேப் அப்பில் ஓப்பன் ஆன மார்க்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த 23,650 கீழே பெருசாக வந்து சஸ்டெயின் பண்ணல. நல்லாவே மார்க்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்சைட்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா 860 வரைக்குமே மேலே போயிருக்கு. 860 வரைக்கும் மேலே போயிட்டு திரும்ப க்ளோசிங் வந்து 760 க்ளோஸ் வச்சுருக்கு. ஏன்னா இந்த சார்ட் பார்த்திங்க அப்படின்னா இந்த லோவிலேருந்து மார்க்கெட் வந்து கிராஜுவலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த 23,000 பிரேக் பண்ணி பவுன்ஸ் ஆக ஆரம்பித்த மார்க்கெட்டு ஒரு 900 பாயிண்ட்ஸ் வந்து அப்சைடு வந்திருக்கு. இப்போ அடுத்தது இதனுடைய அடுத்த லெவல்ஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா திரும்ப இந்த 23,850, இந்த 23,850க்கு மேலே இருந்தால் தான் நம்ம ரிமைனிங் வந்து பையிங்கை வந்து கன்சிடர் பண்ணணும். அப்படி 23,850க்கு மேலே இருக்குது அப்படின்னா அடுத்தது வந்து 23,920 24,000 வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது. அப்படி 23,850க்கு மேலே மார்க்கெட் போகலை அப்படின்னா திரும்ப மார்க்கெட் இந்த லெவலில் ஸ்டாப் லாஸை எடுத்து திரும்ப ரைஸ் அண்ட் செல் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா திரும்ப கீழே வர்றதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது. திரும்ப கீழே வந்துச்சு அப்படின்னா 23,650 23,550 இது எல்லாமே வர்றதுக்கான சான்சஸ் வந்து நிறையாவே தான் இருக்குது. அப்படி கிஃப்ட் நிஃப்டி வந்து ஒரு 300 பாயிண்ட்ஸ் டவுனில் இருக்கிறதுனால மார்க்கெட் இன்கேஸ் டவுனில் ஓப்பன் ஆகுங்கிற பட்சத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 200 பாயிண்ட்ஸ் டவுனில், அதாவது இந்த 23,550 ரேஞ்சில் ஓப்பன் ஆகிற மார்க்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா திரும்ப இங்கேருந்து சப்போர்ட் எடுத்து மேலே வர ட்ரை பண்ணிச்சு அப்படின்னா மேலே போகும். அப்படி இல்லை, அப்படி மேலே போகிற மார்க்கெட்டு திரும்ப இந்த 800 850 பிரேக் பண்ணி மேலே போனால் மட்டும்தான் பாசிபிள். அப்படி இல்லை அப்படின்னா திரும்ப வந்து பார்த்திங்க அப்படின்னா ரைஸ் ஆகும்போது நம்ம செல் பண்ணோம் அப்படின்னா திரும்ப கீழே வர்றதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது. கீழே வந்துச்சு அப்படின்னா திரும்ப இந்த 550 ரேஞ்சு, இந்த 550 உடச்சிச்சு அப்படின்னா நல்லாவே திரும்ப கீழே வர்றதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது. எந்த அளவுக்கு மார்க்கெட் வந்து அப் சைடு வந்துச்சு திரும்ப அதே அளவுக்கு மார்க்கெட் வந்து ஒரு டவுன் சைடு வர்றதுக்கும் பாசிபிள் வந்து இருக்குது. 850க்கு மேலே போகலை அப்படின்னா திரும்ப மார்க்கெட் வந்து ஒரு டவுன்ஃபால் வர்றதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது.
அப்படி நல்லா டவுன் ஆகிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த 550 உடச்சிதுன்னா திரும்ப வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த 300 வரைக்குமே வரதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா இந்த லெவல்ஸில் சப்போர்ட் எடுக்குது அப்படின்னா திரும்ப வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த 700 ரேஞ்ச் வரைக்கும் வரதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது. 550 கேப் டவுனில் ஓப்பன் ஆகும் பட்சத்தில் இங்கே சப்போர்ட் எடுத்து மேலே வருது அப்படின்னா இந்த 700-750 வரைக்கும் வரும். அப்படி 750 வரைக்கும் வர போகிற மார்க்கெட் மேலே சஸ்டெயின் ஆச்சு அப்படின்னா நல்லாவே மேலே போகும். அப்படி இல்லை அப்படின்னா திரும்ப இந்த லெவல்ஸ் வரைக்கும் வரதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது. இதுதான் பொதுவாக நாளைக்கான நிஃப்டியினுடைய இன்ட்ராடே லெவல்ஸ். இந்த லெவல்ஸ் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுங்கிறது நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.